உங்கள் அனைவருக்கும் சில அனுபவ ரீதியாக உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சில அனுபவங்களோட மூலியமாக தான் சில விஷயங்களை சொல்லிகிட்ருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் பட்டது இன்னும் நிறைய இடங்களில் சொல்லி கேட்கும்போது இப்படியும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நிறையா குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஒரு குழுமம் அல்லது ஒரு ஜாயிண்டபிளாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஆடை திருத்தமாக இருக்கட்டும், அல்லது நம்ம போடக்கூடிய நார்மலாக போடுற ஒரு பவுடர் பொட்டிலேருந்து சொல்கிறேன். அது ஆணோ பெண்ணோ ஏதாவது இருக்கிற வரைக்கும் ஒரு நீட்டாக ஒரு துணிமணி உடுத்திட்டு போகிறது. என்னடா துணிமணி உடுத்திட்டு போகிறது குழுமம் அப்படின்னலாம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இடங்களில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீராக போவாங்க. சரிங்களா? இப்போ அவங்க போகிறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக திரும்பி வராங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழுவுகள்லாம் அந்த பணம் வாங்கிறது, அதே சமயம் ஒட்டுக்காக ஒரு சில மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பேசுகிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். சரிங்களா? அதை வச்சு தான் அவங்க எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க, பேசிக்குவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு குழுமத்தில் ஒருத்தரால் பணம் கட்ட முடியலைனாலோ, அல்லது ஒரு குழுமத்தில் அவங்க பேசுனது அங்கே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கப்படலை அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இருந்து அப்படியே பாருங்கள், முதல்ல நம்ம எவ்வளோ சீராக போகிறோம், எப்படி இருக்கிறோங்கிறது அவங்கவுங்களுடைய கேரக்டர் பொறுத்தது, அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்தது. ஆனால் அதை தாண்டி அங்கே வர்ற பேச்சு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஆள் பார்த்துக்க எப்படியெல்லாம் மினுக்கிட்டு வர்றான்னு பார்த்துக்கா, துணிமணியெல்லாம் உடுத்துறதெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே பெரிய இவங்க மாதிரி உடுத்திட்டு வர்றாங்க. ஆனால் ஒரு 10 ரூபா பணம் கொடுக்கறதுக்கு பாரு இத்தனை பிரச்சனை. ஆனால் அது வரைக்கும் அவங்க சரியாக கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சூழலை அவங்களால கட்ட முடியாமல் இருந்திருக்கலாம், அல்லது சூழல்கள் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் அதை அவங்க சரி செய்ய போகிறதே அவங்க தான், மற்றவங்களால கிடையாது. ஆனால் அது வரைக்கும் சீராக தானே வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை அப்போ மட்டும் குத்தமாக பேசுகிறீங்க. எப்பவும் போல் அவங்களுடைய சூழல்கள் எப்படி இருக்குது, அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு தலை சீவுறதாகட்டும், ஒரு துணிமணி உடுத்துறதாகட்டும், எல்லாமே இது கேட்குறக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு. ஆனால் அவங்க வைக்கிற பொட்டிலிருந்து அவங்க உடுத்துகிற துணிமணி வரைக்கும் அனாவசியமாக பேசுறது தெரியும். அவன் மினிக்கிட்டு வரும்போதே தெரியும். அதே சமயம் அவன் அந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு வரும்போதே தெரியும். இன்னமும் ஆஹா ஓஹோன்னு சொன்னால் இன்னைக்கு பாரு ஒன்றுமே இல்லை, 10 ரூபா பணம் கட்டுறது கூட கதி இல்லைன்னு அது ஒரு மாதிரி சில சங்கடமான வார்த்தைகள் சொல்லுவாங்க. எதுக்கு உங்களுக்கு அத்தனை இது? பணம் கொடுக்கலையா? அந்த டைமில் அந்த டாபிக் என்னவோ அதை மட்டும் பேசி உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க, இல்லைப்பா கண்டிப்பாக நீ கராராக பணம் கட்டி தான் ஆகணும், அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அந்த பேச்சை அதோட முடிச்சு பழகுங்க. நீங்கள் சின்னதாக பேசும்போது அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் பெரிய பெரிய வழிகளாக போகும்போது நாளைக்கு ஒரு உயிரே கூட போகலாம். அதனால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே தொலைஞ்சு போகலாம். ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் பல குற்றங்களை அடுத்தடுத்து அவங்க செய்கிறதெல்லாம் அடுக்கிட்டே வரும்போது கடைசியில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம போகலாம், அவங்க மேலே ஒரு நல்ல நம்பிக்கை தொலைஞ்சு போகலாம். ஜஸ்ட்டு அந்த ஒரு தடவை அவங்களால பணம் கட்ட முடியலைனாலோ, அல்லது ஒரு தடவை அவங்க தவறாக பேசிட்டதுனாலையோ அதை வச்சு நிறையா பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில இடங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்சனை நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேலே எவ்வளோ பிரச்சனையும் சொல்ல முடியுமோ அவ்வளோ பிரச்சனைகளை சொல்லி மெல்லமாக நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, தயவு செய்து உங்களுடைய தன்னடக்கத்தை எதில் காமிக்கிறீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதுல மட்டும் காமிங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி பணம் கட்டி ஆகணும், நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில் முடிச்சுட்டு அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற சொல்யூஷனை தேடுங்க. நீங்களாக ஒருத்தங்களை சொல்லும்போது நாளைக்கு அவங்களுடைய குடும்ப நிலை எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு தெரியாது. அதே சமயம் அவங்க யார் யார் கூட தொடர்பில் இருக்கிறாங்க, அதே சமயம் அவங்களுடைய சூழல்களோ இல்லை அவங்கள சார்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு சின்ன புன்னகையோட, அதே சமயம் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டோட பேசி அந்த பிரச்சனையிலேருந்து விளைவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு குடும்பத்துக்கும் ஒரு நல்ல இது இருக்கும். உங்களுடைய பண்பும் கொஞ்சம் உயரும். எல்லாத்துடைய சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. வார்த்தைகளையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நானும் சில வார்த்தைகள் அது மாதிரியெல்லாம் பேசி சில விஷயங்களில் நான் என்னை மாற்றிருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்போடையும் நல்ல விஷயங்களோடையும் சந்திக்கிறேன். நன்றி.